ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அம்முஸ் டூடுல் டைரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் லேண்டில் என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க இந்த நிலத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் தீவனத்தட்டு தான் நட்டிருக்கோம். இது எங்கள் ஒரு நிலத்துல தான், வீட்டுக்கு பின்னாடி 2 நிலத்துலையுமே இது தான் நட்டிருக்கோம். சைடில் பார்த்திங்கன்னா இந்த சாமந்தி பூ, இது இப்போ வந்து விளைச்சலுக்கு ரெடி ஆகிடுச்சு. அங்கங்கே அரும்புகள் இருக்குது, மலரும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால பாதி அறுத்துருக்கோம் அந்த லாஸ்ட்டில். இந்த லாஸ்ட்டில் வந்து இன்னும் அறுக்கலை. ஸோ இது வந்து இன்னும் 2-3 டேஸில் அறுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த தீவனத்தட்டு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு சிகப்பு தீவனத்தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. அப்புறமா பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தென்னங்கன்று, பப்பாளி மரம் அப்படிலாம் நாங்கள் நிலத்துல வந்து நட்டு வச்சுருக்கோம். இன்னும் பப்பாளி பழத்தில் வந்து காய் இன்னும் வரல, இப்போ தான் பூ வச்சுருக்கு. காய் எப்போ வரும்னு பார்த்துருக்கோம். தென் ஒரு 2-3 அரளி செடி அந்த மாதிரி வச்சுருக்கோம். இந்த பூ நாங்கள் வந்து சாமி கட்டிக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுப்போம். இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா மஞ்சள். இந்த மஞ்சள் பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மஞ்சள். இது வந்து விளைச்சலுக்கு இன்னும் ரெடி ஆகலை. ஆல்ரெடி ஒரு தடவை கொத்திட்டோம், இன்னும் கொத்தலை. பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் பிடுங்கி காட்டுறேன் பாருங்கள். இன்னும் மஞ்சள் வந்து விளைச்சலுக்கு ரெடி ஆகலை, இன்னும் கொஞ்சம் ஒரு மாதம் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நாங்கள் வந்து அதை வந்து பிடுங்க போகிறோம். இப்போ பாருங்கள், அது மண் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதை வந்து எடுத்து காட்டுறேன். அது அவ்வளோ அழகாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா 2-3 வருஷமாக விவசாயம் பண்ணாததுனால எனக்கு இது எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த வருஷம் தண்ணி இருக்கவே நாங்கள் இது பண்ணியிருக்கோமா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து மஞ்சள். இது நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அப்புறமா வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. தென் பார்த்திங்கன்னா இது வந்து பூசணிக்காய் கொடியும் சொரக்காய் கொடியும் விட்டுருக்கோம். இது இன்னும் காய் வைக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி. இது எல்லாத்தையுமே பாத்தியெல்லாம் கட்டிட்டு வரப்பு எல்லாமே கட்டி விட்டுருக்கோம். நடுவிலலாம் களையெல்லாம் எடுத்துட்டோம். ஸோ இதில் தண்ணி பாய்ச்சறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் களை எடுத்துட்டா. அதனால் ஆளுங்களெல்லாம் வச்சு நாங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.